அனைவருக்கும் இனிய வணக்கம். முதல் ஒரு பிரார்த்தனையோட துவங்கிக்கலாம் நான் நினைக்கிறேன். நம்மை பெற்ற பெற்றோர்களையும் மானசீகமாக வணங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆசிகளும் அனுகிரகமும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கட்டும். நமக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கிக் கொள்வோம். அவர்களின் ஆசிகளும் அனுகிரகமும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கட்டும். எல்லாம் வல்ல எல்லா தெய்வங்களையும் நாம் பிரார்த்தனை செய்து கொள்ளும். எல்லா தெய்வங்களும் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எம்பெருமான் திருச்செந்தூர் முருகனை பாதம் தொட்டு வணங்கி இந்த பதிவினை நான் சமர்ப்பிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் கோவையிலிருந்து ஏகே அசோக். எல்லாருக்கும் வணக்கங்க. எனக்கும் இந்த ஜோதிடத்துறைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. எனக்கு இப்போ ஒரு 41 வயது ஆகுது. நான் இந்த ஜோதிடத்துறைக்கு இப்போ ஒரு 5 வருஷம் தான் ஆகுது. நான் படிக்கிற காலகட்டத்தில் எனக்கு இந்த படிப்பில் நிறைய தடைகள் வந்துச்சு. ஆனால் படிப்பில் ஆர்வமெல்லாம் இருந்தது. ஆனால் என்னால் தொடர்ந்து படிக்க முடியல. அது ரிலேட்டடாக என்னங்கிறது எனக்கு அப்போது புரியல. ஆனால் அந்த படிப்பில் ஆர்வமெல்லாம் இருந்தது. நானே தான் போய் அந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்கினேன், அப்ளிகேஷன் போட்டேன், சேர்ந்தா நான் தொடர்ந்து படிக்க முடியலனால அது என்ன காரணம் எனக்கு தெரியல அந்த வயசில். அப்புறம் எங்கள் அம்மா என்னுடைய பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து போவாங்க ஜோசியர்கிட்ட. இந்த பையனுக்கு படிப்பெல்லாம் வருமா, ஆனால் படிக்க விடாது, இவனுக்கு அந்த தோஷத்தினோட அளவு ஜாஸ்தியாக இருக்குங்காட்டி இந்த திசையில் அவன் படிக்க மாட்டான், டிசி வாங்கியிருங்க, காலேஜ் கேட்டு வரைக்கும் போவான் ஆனால் படிக்க மாட்டான் அப்படின்னு இந்த ஜோசியர்களெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நிகழ்ந்தது அப்படிதான். நான் காலேஜ் கேட்டு வரைக்கும் போவேன், ஆனால் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. ஆனால் எக்ஸாமுக்குள்ளே கரெக்டாக போயிடுவேன், நல்லா மார்க் வாங்குவேன். அந்த வாத்தியார்னு கேட்பேன், ஏன் தம்பி ஏதாவது விட்டுடுச்சியா, நீ கிளாஸ்க்கே சரியாக வர மாட்டேங்கிற, எப்படி மார்க் எடுத்தேன்? அந்த எப்படின்னு எனக்கும் தெரியல. பட் அந்த அறிவு எனக்கு இருந்தது, இந்த படிக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருந்து. ஆனால் என்னால் தொடர்ந்து அந்த படிப்பை தொடர முடியல. அப்புறம் எங்கள் அம்மா டெய்லி விளக்கு போடுவாங்க, அது எதுன்னு பண்ணாங்க. ஆனால் தொடர்ந்து என்னால் படிக்க முடியல. அப்புறம் காலேஜில் டிசி வாங்கிட்டு வெளியே வர வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கை அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்துச்சு. எது பண்ணுறது எது செய்யறதுன்னு தெரியல. அப்படியே எதையும் தேடி ஓடிட்டு கிடந்தேன். அப்புறம் ஒரு புகைப்பட ஸ்டுடியோவில் போய் ஒரு 4 வருஷம் வேலை பார்த்தேன். அப்புறம் அதிலெல்லாம் கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டு வந்தேன். நான் படிக்கும்போது எல்லாமே மேனுவல் பிரிண்டிங்கு, மேனுவல் ஃபிலிம் கேமரா எல்லாமே இருந்தது. நான் கரெக்டாக அந்த தொழிலெலாம் மேனுவல் தொழிலெலாம் பழகி கரெக்டாக வெளியே இருக்கும். எல்லாம் டிஜிட்டல் மயமாயிடுச்சு. அந்த டிஜிட்டல் துறைக்கு என்னுடைய ஓனர் உள்ளே வரல. அப்புறம் அப்படியே அந்த துறையில் அப்படியே நான் அப்டேட் ஆக போயிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த எலக்ட்ரிக்கல் துறையில் முதல்ல படித்தது சேர்ந்தது அதுதான். ஆனால் அதை தொடர்ந்து படிச்சிருந்தா நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாதிரி இருக்குன்னு தெரியல. ஒரு இபி லைசன்ஸ், இபி கான்ட்ராக்டர், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கலாம். ஏன்னா எங்கள் அப்பா ஒரு எலக்ட்ரிஷியன் தான், நல்ல திறமையான வேலைக்காரர். பட் அவர் குடியில் அடிமையாகி நல்லா வேலை பார்ப்பாரு. அந்த காசு வீட்டுக்கு சேராது, குடும்பத்தை கவனிக்க மாட்டார். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது. பொருளாதார ரீதியாக எங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. அப்புறம் இவரும் சரியாக கவனிக்க மாட்டார். என் படிப்பில் எனக்கு ஆர்வம் போனது காரணமே என்னுடைய ஃபேமிலி சூழ்நிலைகள் தான். எல்லாரும் நினைப்பாங்க இவனுக்கு திமிரு, இவன் படிக்கலை. ரிலேட்டிவாக நிறைய பேர் சொன்னாங்க, இவனுக்கெல்லாம் திமிரு, இவனுக்கெல்லாம் காசு கட்டி படிக்காமட்டான் அப்படின்னாலாம் நிறைய பேர் என்னை இது பண்ணாங்க. அதை பற்றியெல்லாம் எங்கள் அம்மா கவலைப்படல. எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, பணம் போயிட்டு போகுது, என் பையன் படிக்காட்டியும் பரவாயில்ல, டிசி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. நான் படிச்சிருக்கலாம். எல்லாமே எங்கள் அம்மா தான். ஒரு சாப்பாடு கூட எங்கள் அம்மா வேலைக்கு போனால் தான் அந்த சாப்பாடு கூட கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். எங்கள் அப்பா சரியாக ஃபேமிலியை கவனிச்சிக்கல. அப்புறம் அந்த சூழ்நிலையில் படிப்பும் போச்சு. அப்புறம் அந்த ஸ்டுடியோ வேலையும் சரியாக இது பண்ணிக்க முடியல.
அப்புறம் இது ரிலேட்டடாக அடுத்தடுத்து வேறு தொழிலில் போக வேண்டியதாகி போச்சு. அப்புறம் எலக்ட்ரிக்கல் தொழிலே அப்பா தொழிலே எடுத்து செஞ்சேன். ஒரு 10 வருஷமாக செஞ்சேன். அதுலேயும் பெரிய லெவலில் என்னால் முன்னேற முடியல. எனக்கு திறமையெல்லாம் இருந்தது. பட் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சர்க்கிள் நல்லா மேலே குரோத்தாக போகிற மாதிரி தெரியும், டக்குன்னு கீழே வந்துடுவேன். இது இப்படியே போயிட்டு இருந்தால் அப்புறம் திருமண காலகட்டம் வந்து திருமணம் செஞ்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்குள்ளேயே அதிக வழிகள், மனைவிக்கு நிறைய உடம்பு சரியில்லாமல் அவங்களுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது, அப்புறம் எனக்கு ரிலேட்டடாக பிரச்சனைகள், அப்புறம் எங்கள் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், அப்புறம் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி ஏதோ ஒரு ஜோதிடம் போய் பார்ப்போம், ஏதாவது ஏதாவது தீர்வு இருக்கா என்னன்னு பார்ப்போம். ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், நம்மளால் திறமையிலேருந்து ஏன் ஜெயிக்க முடியல வாழ்க்கையில், என்னதான் சொல்ல வருது இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறமையான ஜோதிடர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர் திருச்சியில் சக்தி ஜோதிடம் சுவாமிஜின்னு சொல்லிட்டு அவர் ஃபீஸ் அதிகமாக தான் வாங்கினார். ஃபஸ்ட்டு முறை அப்பாயின்மெண்ட் கிடைச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நாங்கள் ஜோசியம் போய் பார்த்தோம். அது வரைக்கும் நிறைய இடத்துல சின்ன சின்ன இடத்துல நம்ம ஜோசியம் பார்த்துருக்கேன். எல்லா ஜோதிடர்களும் வந்து ஒரு மேலோட்டமாக சொல்லுவாங்க, இப்படி இருக்கு, நீ வந்து இந்த திசைக்கு அப்புறம் நீ நல்லா வந்து ஜோசியமே பார்க்க வேண்டாம், உங்களோட ஜாதகம் நல்ல ஜாதகம், இனிமேல் ஒன்றும் கவலை இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் ஆனாலும் அந்த பெரிய லெவலில் வாழ்க்கையில் வெற்றிங்கிற ஒரு இலக்கை அடைய முடியல. இப்போது அதுக்காகத்தான் போராடிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அப்புறம் அவர்கிட்ட போகும்போது தான் சொன்னார், உனக்கு இந்த மாதிரி உன்னுடைய கிரகம் இப்படி இருக்கு, ஒரு தோஷங்கள் உனக்கு இருக்கு, தோஷங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டு வா, கரெக்டாக பண்ணிட்டு வா, உனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, உனக்கு வந்து கிட்னியில் கல் பிரச்சனை வரப்போகுது, ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னோட குழந்தைகளோட ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல ஜாதகம், நல்லா உயர்ந்த ஜாதகம், நல்லா பெரிய லெவலில் வருவாங்க குழந்தைங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பலன்கள் சொல்ல ஆரம்பித்தேன். எனக்கு பிரமிப்பாக இருந்தது. 12 ராசி கடத்தை வச்சுட்டு 9 கிரகங்களை வச்சு 20 நட்சத்திரத்தை வச்சு எப்படி இவ்வளோ பலன் எடுக்கிறாங்க, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்குங்கிற ஒரு ஒளிமறை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன தேடல் எனக்குள்ள தோணுச்சு. சிறு வயதுல இருந்தே எனக்கு வந்து அஸ்ட்ரானமியில் நிறைய ஆர்வம். ஒரு கோள் எப்படி சுற்றுது, ஒரு பூமி எப்படி சுற்றுது, இந்த கோள் இப்படி இருக்கா, அந்த கோள் அப்படி இருக்கா, இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ரிலேட்டடாக என்னால் படித்து பெரிய லெவலில் என்னால் வெளியில் வர முடியல. ஆனால் அந்த ஆர்வம் இன்னுமே எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி நடக்குது, வானவியல் சாஸ்திரத்தில் இந்த கோள் இப்படி நகருது அப்படி நகருது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு தேடல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஜோதிடத்தில் ஒரு பேசிக் புக்காக வாங்கி நானாகவே ஒரு பேசிக் அறிவை வளர்த்துக்கிட்டேன். பேசிக் நாலேஜில் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு இது அடுத்த கட்டத்துக்கு நாம் போனால் ஏதோ ஒரு வெளியில் போய் யாருக்கே ஒரு குருமார்கிட்ட போய் படிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே சரியாக அமையல, நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு நல்ல ஒரு குருமார் கிடைச்சாரு. அவர் பேர் திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஜிகே ஐயா. அவருடைய முதல் வகுப்பு திருப்பூரில் போட்டார். அவருடைய சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த வகுப்பு சந்திரநாடின்னு ஒரு வகுப்பு. ஒரு கிளைண்ட்டு ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், என்ன ரிலேட்டடாக வந்திருக்காங்க, அவங்க பிரச்சனைகளை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது, ஜோதிடர் வந்து எப்படி பலன் சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு வகுப்பு. ரொம்ப சிறப்பான வகுப்பு அது. உண்மையிலேயே வந்து அந்த வகுப்புக்கு போய் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜோதிடத்தில் இதெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் பேசலாமா, இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஞானம் அமைத்தான் கிடைச்சது. அந்த ஞானத்தை கொடுத்து என்னுடைய குருநாதர் மதிப்புரிய ஜிகே ஐயாவுக்கு மிகுந்த கடமைப்பட்டிருக்கேன். அவருடைய அனுகிரகம் ஆசை என்றைக்கு எனக்கு கூடவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவருடைய வகுப்புகள் நிறைய நடந்தது. நட்சத்திர சித்தாந்தம், நியூமராலஜி, அப்புறம் அஷ்டமங்கல பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு வகுப்பு போட்டார். இது ரொம்ப அருமையாக இருந்தது இந்த பிரச்சனை வகுப்பு. ஜாதகம் வந்து ஒரு பிரச்சனையை சொல்லுதுன்னா இந்த பிரச்சனை என்னன்னா அதுக்குள்ள டீப்பாக போய் பார்க்குது. இப்போ நமக்கு ஒரு கர்மா இருக்குது. இப்போ ஒரு நம்ம குலதெய்வத்தை போய் நம்ம எனக்கு தெரியல, இந்த குலதெய்வத்தை சரியாக கும்பிட முடியல
அப்படிங்கும்போது ஏன் முடியல, என்ன என்ன பிரச்சனை இருக்காங்க, அதுக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை நம்ம முன்னோர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, அது டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ள தொடர்கரமாக இருக்குது, ஒரு அகால மரணம் அடைஞ்சிட்டே போகிறாங்க, சிறு வயதில் வாழ வாழ இறந்து போகிறாங்க, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒரு பிரசனம் போட்டு தான் பார்க்க முடியும். அதில் வந்து இந்த அஷ்டமங்கல பிரசனங்கிறது ஒரு உயர்ந்த பிரசனம். இந்த பிரசனத்தை அவர்கிட்ட போய் படித்தேன். அப்புறம் அவர்கிட்ட படித்து அவர்கிட்ட அந்த இந்த சோழி பலகை இதெல்லாமே அவர்கிட்ட ப்ளஸ் பண்ணி அவர்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா அந்த பிரசன வகுப்புக்கு போனதுக்கப்புறம் இன்னுமே அந்த ஜோதிடத்தில் ஒரு தனியாத ஆர்வம். இதை அடுத்த கட்டத்துக்கு இன்னும் நான் நிறைய கொண்டு போகணுங்கிறதுக்காக நிறைய புக்ஸை அவர்கிட்ட வந்து புக்ஸை வாங்கினேன், நிறைய படிச்சுட்டு இருக்கேன், நிறைய தேடிட்டு இருக்கேன். அவரோட தேடல் இல்லாமல் யூடியூப்ல நிறைய விஷயங்கள் நல்ல கைதேர்ந்த ஜோதிடர்கள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டு வராங்க. அதையும் நிறையா படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் நிறையா இது ஒரு சமுத்திரம், இதெல்லாம் வந்து கரையேறினவங்க யாருமே கிடையாது. குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், இந்த சமுத்திரத்தில் நானும் ஒரு கப்பல் தான், நான் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கீங்க, அவ்வளோதானே தவிர யாரும் இந்த ஜோதிடத்தில் வந்து எல்லாம் தெரியுங்கிறவங்க யாருமே கிடையாது. ஆனால் வந்து அவருக்கு தெரியாத எதுவுமே கிடையாது, பட் அவர் அதை சொல்லிக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஞானி அவர். இந்த இந்த குருங்கிறது நல்லவராக அமைச்சிட்டாருன்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த குரு வந்து நம்மளுடைய உயர்ந்த இடத்துக்கு எப்பவுமே கூட்டிகிட்டு போயிடுவார். அவருடைய ஆசையை அனுகிறவங்க எனக்கு என்றைக்கும் கிடைக்கும். இன்னும் நான் தேடிட்டு தான் இருக்கேன் இந்த ஜோதிடத்துறையில். இப்போ சின்னதாக வீட்டில் ஒரு சின்ன ஆஃபீஸ் போட்டு ஒரு பலன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வராங்க, கிளைண்ட்ஸ் வராங்க. எனக்கு தெரிஞ்ச அறிவில், எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில், என் குருநாதர் எனக்கு கொடுத்த அறிவில் நிறைய சொல்லிகிட்டு இருக்கேன், நிறைய படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஏன்னா என்னுடைய பொருளாதார சூழ்நிலை, வேலை, குழந்தைங்க, குடும்பத்தை கவனிச்சுக்கணும், இது ரிலேட்டடாக சில பிரச்சனைகள் வருது. இதையும் தாண்டி இந்த தொழில்துறையில் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா என்னுடைய குருநாதனுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் தான். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு இந்த தொழில்துறையை நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஜோதிடம் வந்து ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து அதில் ஒரு ஆர்வம் இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஜோதிடம்னா இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஜோதிடம் வந்து ஏன் பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும், எல்லாரும் கேட்பாங்க. நடந்துட்டு போட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஜோசியமெல்லாம் போய் காசுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. எப்பவுமே நம்ம வந்து எல்லாருமே ஒரு வழிகளோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுதான் உண்மை. ஆனால் வெளியே யாரும் சொல்லிக்கிறது இல்லை. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறோம். எல்லாரும் மனசுக்குள்ளேயே வலி இருக்கும், ஒரு வேதனை இருக்கும். அந்த வேதனைகளை குறைச்சிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரம், தெய்வ வழிபாடு, பரிகாரம் இதையெல்லாம் தேடி போயிட்டு இருக்கோம். அதுலேயும் சில ஜோதிடர்கள் வந்து ஒரு பேராசையில் நிறைய காசு வாங்குறாங்க, பிடிக்கிறாங்க. அது நான் தவறுன்னு சொல்ல வரல. அவங்க திறமைக்கு தகுந்த சம்பளத்தை அவங்க தேடுறாங்க. நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு நல்ல ஜோதிடர் போய் அணுகும்போது அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம வெளியே வந்துடலாம். பட் நமக்கு அந்த நேரம் வரணும். அந்த சரியான நபரை போய் நம்ம சரியான நபரை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம பிரச்சனைகள் விடுபடுறதுக்கு ஏதோ ஒரு வழிகள் வந்து கண்டிப்பாக இறைவன் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்பார். எல்லாருக்கும் இந்த ஜோதிடம் எந்த இடத்துல பயன்படுத்தினா, ஒரு வாகனத்தில் நம்ம வந்து ஒரு பயணத்தை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பயணத்தில் சில இடர்பாடுகள் வரும், ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வரும், ஒரு கல் வரும். இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வந்து ஒரு மெதுவாக ஒரு நம்ம பாதுகாத்துக்கிட்டு ஒரு செக்யூரிட்டி மாதிரி தான் இந்த ஜோசியம் அந்த இடத்துல தான் தேவைப்படுது. டெய்லியும் நம்ம ஜோசியம் பார்த்துட்டு இந்த கிரகம் இங்கே இருக்குது, இந்த கிரகம் அங்கே இருக்குன்னு நம்ம பயந்துக்கிட்டு நம்ம ஜோசியத்தை அணுகக்கூடாது. தேவையான நேரங்களில் தேவையான இடத்துல அந்த ஜோசியம் வந்து நமக்கு சிறப்பாக நம்ம கை கொடுக்குது. என்னுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் நல்லாவே வேலை செய்யுது. ஜோதிடம் வந்து ஒரு தற்காப்பு தான். ஒரு மழை வருது, ஒரு கொடை பிடிச்சிட்டு போகிறோம், அந்த கொடையாக தான் ஜோசியம் பயன்படுது. கண்டிப்பாக அந்த ஜோசியம் வந்து எல்லாத்தோட வாழ்க்கையும் மேம்படுறத ஜோசியமே தவிர யாரும் கீழே இறக்குறக்காக இல்லை. இந்த ஜோசியத்தில் நிறைய ஒரு பலன் சொல்கிறாங்க, அப்படி வரும் இப்படி வரும், நீங்கள் அப்படி வந்துடுங்க இப்படி வந்துடுங்க. அதை வந்து டீப்பாக ஒரு நல்ல ஒரு ஜோசியராக அணுகும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஜோதிடத்துறைக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. என்னுடைய தலைமுறையில் வந்து யாருமே இந்த ஜோசியத்தில் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு வேளை இருந்திருக்காங்களான்னு அதுவும் தெரியல. என்னுடைய சமுதாயத்தில் நான் தான் ஒரு தொழில்முறை ஜோதிடராக இன்னைக்கு வந்து முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் துறையில் எங்கள் சமுதாயத்தில் நிறைய சக்ஸஸ் ரேட் நிறைய கொடுத்துருக்காங்க எல்லா துறைகளிலும்.
பட் இந்த ஜோதிட துறையில் வந்து எனக்கு ஒரு தனியாக ஆர்வம். இந்த துறையில் ஏதாவது சாதிக்கணும், ஒரு பெரிய லெவலில் வரணும், கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு நல்ல ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்துக்காக தான் நான் இவ்வளோ பாடுபட்டு இருக்கேன். எல்லாரும் அப்பா தொழிலை செய்வாங்க, அப்பா ஏதாவது சம்பாதிச்சு வச்சுருந்தா அப்பா காசை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. நமக்குன்னு ஒரு தனித்திறமை நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும். எல்லாருக்கும் ஒரு திறமை ஆண்டவன் கண்டிப்பாக கொடுத்துருப்பான். அந்த திறமையை வந்து நம்ம வந்து வெளியில் கண்டிப்பாக கொண்டு வரணும். அதுக்காக நம்ம பாடுபடணும். நமக்கு ஒரு அடையாளத்தை எப்பவும் உருவாக்கணும். இன்னொருத்தர் உருவாக்கி வச்ச அடையாளத்தை பெருசு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எங்கள் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், எங்கள் அப்பா பெரிய தொழிலதிபர், அவங்களுடைய தொழில் நான் செஞ்சு பெரிய சக்ஸஸ் ரேட் கொடுத்துட்டேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நமக்குன்னு ஒரு தனியாக அடையாளத்தை எல்லாருமே உருவாக்குங்க. உங்களுக்கு என்ன துறை பிடிக்குமோ அந்த துறைக்குள்ளே வாங்க. அந்த துறையில் நிறைய தேடுங்க. தேடுதல்லேன்னு வாழ்க்கையில் தூத்து போயிருக்கும். தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் தேடல் இருந்தால் தான் ஒரு சுகம் எனக்கு வாழ்க்கையில். காசு ஒன்று எப்போ வேணால் சம்பாதிக்கலாம், பொருளாதாரம் வந்து எந்த விஷயம் வேணால் சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து இதுக்குள்ளேயே ஒரு ஆழ்ந்த ஒரு தேடல் வேணும். இந்த தேடல் தான் நமக்கு ஒரு நிச்சய ஒரு வெற்றியை கொடுக்கும், ஒரு அடையாளத்தை கொடுக்கும். எல்லாருக்கும் வந்து நம்ம வாழ்றதுக்கு ஒரு 4 இட்லி சாப்பிட்டா போதும். ஆனால் 4 இட்லிக்காக நம்ம வாழ்றது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு புகழ் பெறணும், நம்ம வாழ்க்கையில் உயரத்துக்கு போகணும். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசையை தேடி தான் நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். அந்த ஆசையில் வந்து நம்ம எதுவும் வந்து நம்ம தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கும், நம்ம ஆசையினுடைய எல்லையை வந்து ஒரு கரெக்டாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் நம்ம ஜோசியரையும் இறை சக்தியும் நம்ம நம்பி போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த இறை சக்தி என்ன பண்ணணும்னா, எல்லாத்துக்கும் கோடியே கொடுக்காது. எல்லாத்துக்கும் உடனே போய் எனக்கு பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் போகணும், பெரிய இதாகணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து எந்த தெய்வமும் கண்டிப்பாக கொடுக்காது. அதை நம்பியெல்லாம் எந்த தெய்வத்துக்கும் போகாதுங்க. நீங்கள் ஆத்மார்த்தமாக எந்த தெய்வத்தையும் கையிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் கர்மாவை கடந்து உங்களுக்கு ஒரு நல்ல மோட்சத்தை கொடுக்கும். எல்லாரும் ஒரு மோட்சத்தை தேடி போங்க. அதுதான் ஒரு சிறந்த ஆன்மீகம் அதை தான் கொடுத்துட்டு இருக்கு. இந்த இடைசக்தி அதுக்கு தான் பயன்படுது. அதனால் வந்து எதுவுமே ஒரு தவறான நோக்கத்துக்காக எந்த ஒரு கலையும் கிடையாதுங்க. நம்ம தவறான முறையில் அணுகும்போது, தவறான நபர்கிட்ட போகும்போது அது தவறாக சித்தரிக்கப்படுது. அதனால் வந்து எல்லா தொழிலர்களும் திறமையானவங்க, எல்லா தொழிலும் நல்லவர்கள் தான். அவங்க தேவைகளுக்காக சில ஃபீஸ் வாங்குறாங்க, பண்ணுறாங்க, பரிகாரங்கிற பேரில் காசு வாங்குறாங்க, பண்ணுறாங்க. நம்மளுடைய பொருளாதார தேவை எப்படி இருக்குது, நம்ம எப்படி அணுகணும், நம்ம ஒரு கரெக்டான நபர் அணுகும் போது அது கரெக்டான ஒரு வழியில் போய் நமக்கு சேருது. இதுதான் இந்த ஜோதிடத்தில் ஒரு இருக்குது. எனக்கும் இந்த ஜோதிடத்தில் ஒரு நல்ல பெரிய லெவலில் சாதிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு ரிலேட்டாக தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாரும் ப்ளஸ் பண்ணுவோம். என்னுடைய குருநாதர் ஜிகே ஐயாவுடைய பாடம் படித்து மேலும் மேலும் இந்த ஜோதிட கலையை நான் வந்து ஒரு உயரத்தை கொண்டு போகணும். இந்த ஜோதிடர்கள் வந்து எல்லாருடைய புகழும் நான் வெளியே கொண்டு வரணும். வாழ்க்கை ஜோதிடம், வாழ்க்கை ஜோதிட கலை, வாழ்க்கையினுடைய குருநாதர் மானசீக குருநாதர் உயர்திரு ஜிகே ஐயா அவர்கள் வாழ்க்கை ஜோதிட கலை, வாழ்க ஜோதிட புகழ், வாழ்க்கை என் குருநாதர்.